ஹாய். இந்த வீடியோ போட முக்கியமாக ஒரே ஒரு ரீசன் தான், டிசிப்ளின். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் யாருக்குமே டிசிப்ளின்றது இல்லை. மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னு வச்சிங்களேன், நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சிங்க, என்ன எங்கள் அப்பா அம்மா ஸ்கூலில் சேர்க்கும் போது டீச்சர்ஸ்ட்டை என்ன சொல்லி சேர்த்தாங்கன்னா, என் பையன் படிக்கிறானோ இல்லையோ அவனுக்கு ஃபஸ்ட்டு நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுங்க, அடுத்தவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், பக்குவமாக எப்படி நடந்துக்கணும்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, சரிங்களா? அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டீச்சர்ஸும் குறை சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இருக்க திறமையை வச்சு பசங்களை நன்னடத்தை எப்படி நடந்துக்கணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் 90 கிட்ஸ்ன்னு சொல்லுவீங்க. அந்த 90 கிட்ஸ் எல்லாம் பாருங்கள், யாராவது தப்பாக போகிறாங்களா? இல்லை. ஏன்னா அப்போ வந்து ஒரு டீச்சர்ஸ் மேலே மரியாதையும் இருக்கும், பயமும் இருக்கும். மரியாதையை விட பயன்றது நிறையா இருக்கும். ஐயோ அந்த டீச்சர்ஸ் அடிப்பாங்களே, தப்பு செய்யக்கூடாதுன்றது ஒரு பயம் இருக்கும். அதுலேயே வந்து அந்த டிசிப்ளின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய மைண்டில் வந்து அப்படியே பதிஞ்சிடும். இங்கே போனால் இப்போ பெரியவங்க வராங்கன்னா ஏஞ்சி நிற்கணும், மரியாதை கொடுக்கணும், வந்தாங்கன்னா தண்ணி கொடுக்கணும், ஸ்கூலுக்கு போகிறோம், சரிங்களா? இப்போ வந்து அவங்க உள்ளே டீச்சர்ஸ் இருக்காங்க, ஸ்கூலுக்கு வராங்க, டீச்சர்ஸ் உள்ளே வராங்க, வரும்போது ஏஞ்சி நிற்கணும். அது வந்து பெரியவங்களுக்கு கொடுக்க மரியாதை. ஏஞ்சி நிற்கணும்னு ரூல்ஸ் இல்லை, ஆனால் பெரியவங்களுக்கு மரியாதை. அவங்க கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு வரணும். ஏன்னா ஸ்கூலில் கொடுக்குற வேலையை அவங்க செஞ்சுட்டு வரும்போது தான் வீட்லேயும் அதேமாரி இருக்க தோணும். இப்போ வந்து பர்டிகுலராக 9 வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுன்னா அந்த 9 மணிக்கு பங்க்சுவலாக அங்கே இருக்கணும். 1 மணிக்கு லஞ்சுனா 1 மணிக்கு நீ லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிடணும். அந்த 1 ஹவரில் 1 to 2. 5 மணிக்கு ஸ்கூல் விட்டுதுன்னா உன்னுடைய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக வீட்டுக்கு போகணும். எடுத்துகிட்டு அந்த திங்ஸ் கரெக்டாக எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். அது மாதிரி ஹோம் ஒர்க் நெக்ஸ்ட் நாள் என்ன பண்ணால் அந்த ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு வந்தாங்கன்னு பார்க்குற டீச்சர்ஸ்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணுறாங்க. அப்படிலாம் அந்த காலத்தில் டீச்சர்ஸ்லாம் கரெக்டாக பசங்களை ஃபாலோ பண்ணி கைட் பண்ண வேலை தான் இந்த காலகட்டத்தில் அது மாதிரி நல்ல பசங்களாக இருக்காங்க, சரிங்களா? இதை பற்றி ஏன் நான் 20 இயர்ஸ் பேக் சொல்கிறேன்னா, இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட மோஸ்ட் ஆஃப் பேர் வந்து டிசிப்ளின் சுத்தமாக இல்லை. ஏன்னா மொபைல் வந்துடுச்சு, யூடியூப், இன்ஸ்டாகிராம். அது முன்னே ஏன் அப்படி சொல்கிறேன்னா, படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு போனால் ஒரு நல்ல பொசிஷன், ஒரு வேலைக்கு போனால் நம்ம லைஃப் செட்டில் ஆகும் சொன்னாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, படித்து என்ன பண்ண போகிறாங்க, முன்னே படித்தவங்களே சும்மா தான் வீட்டில் இருக்காங்க, நீ படித்து என்ன பண்ண போகிற, இப்பயே வேலைக்கு போ, இப்பயே சம்பாரி, இப்போ சம்பாரிச்சுன்னா நீ சேர்த்து வச்சுட்டு ஃப்யூச்சரில் நல்லா இருக்கலாங்க. ஓகேங்க, சரி, இது கரெக்டு தான். சம்பாதிக்கிறது பெருசு கிடையாதுங்க. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் கூலி வேலைக்கு ஒரு 3 மணி நேரம் அண்டை வெட்ட போகிறேன், எல்லா வேலைக்கு போனாலும் சம்பாரிச்சிடலாம். 500 1000 காசு எல்லார் கையிலையும் கிடைக்கிது. ஆனால் அந்த மரியாதைன்றது படிச்சு அந்த காலத்தில் எங்கள் அப்பா கூலி வேலை செஞ்சார், நம்ம ஒரு ஆக்குபேஷனில் கூலின்னு போட்டோம். ஆனால் இப்போ எல்லாருமே எஜுகேஷனோடு இருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு பசங்களுக்கு டிசிப்ளினை கற்றுக் கொடுங்க. இந்த வீடியோ இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? இன்னும் இருக்குது, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.